வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அரசியல் மூவி தான். ஆனா அரசியலான படம். இந்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். படமே ஒரு அரசியலா மாறி நம்ம தமிழ்நாட்டை சமீபமா நேத்து முந்தானத்து அதுக்கு முன்னாடி கலெக்ட் எடுத்த ஒரு படம் தான். இந்த படத்தை பேச போறோம். கண்டிப்பா அது ஜனநாயகன் இல்ல, பராசக்தி. பராசக்தியும் ஒரு அரசியல் வாய்ந்த படம் தான். பழைய ட்விஸ்டுகள் ஜனநாயகம் தான் ஈஸியா வெளியே வந்து முதல்ல ரிலீஸ் ஆகுது. பப்ளிக்லாம் அந்த பொங்கலுக்கு சிறப்பாக பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு டைம்ல ட்விஸ்ட் வச்சு பல ட்விஸ்டுகள், பல பல போராட்டங்கள் நடந்து கடைசியில பொங்கலுக்கு ஜனநாயகம் இல்லை அப்படின்ட்டு பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பராசக்தி ரிலீஸ் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு, அதுல கதை அம்சங்கள் என்ன, என்னென்ன நல்லதுகள் இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு மக்களின் எதிர்பார்ப்பை ஜனநாயக பராசக்தி படம் பூர்த்தி பண்ணுதா அல்லது படம் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்த்து தான் அந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. ஜனநாயகன் படம் இல்லாமல் ஒத்தையா சிங்கிளா சோலோவா வந்திருக்குது பராசக்தி படம். ரெண்டு படம் வந்திருந்தா ஒரு ஆட்கள் முதல் நாள் பொங்கலுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் இன்னொரு படத்தை பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்திருப்பாங்க. ஆனால் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற காரணத்துல வேற ஆப்ஷனே இல்லை. இந்த ஒரு படத்துக்கு தான் போய் ஆகணும். அதனால இந்த படம் முதலே சொல்லுவேன், ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% வாய்ப்பு இருக்கு. முக்கியம் ஆனாலும் வேற படம் இல்லையே. போட்டிக்கு எங்க அண்ணன் விஜய் வந்தப்பல எங்க அண்ணன் விஜய் வந்ததும் பல ட்விஸ்டுகள், காலையில ரிலீஸ், சாயந்தரம் தடை, அப்புறம் ரிலீஸ் சாயந்தரம் பண்ணு, கடைசியில அது 21 தள்ளி வச்சு என்னைக்கு எங்க அண்ணன் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது தெரியல. சரி, அதை நம்ம வந்து ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பற்றியும் இப்போ ரிலீஸ் ஆகும் அது ஒரு நம்ம வீடியோவை நம்ம எப்போ போவோம். இப்போ பராசக்தி படத்தோட கதையை பார்த்துக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் ஒரு கதை தான். ஒன்லைன் ஸ்டோரி. மொழி போராட்டம் அதாவது 1964 71 டைம்ல வந்து மொழி போராட்டம் நடந்துச்சு. அந்த மொழி போராட்டத்தை பத்தின ஒரு மொழி போராட்டத்துல பங்கேற்ற இளைஞன் அந்த குடும்பத்தை அந்த கதை தான் ஒன்லைன் ஸ்டோரி. 3 முறை போராட்டம் நடந்துச்சு. இதுல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஹீரோ. சிவகார்த்திகேயன் ஹீரோவா இல்லாம வேற யாரை போட்டிருந்தாலும் இந்த கதைக்கு செட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு இவர் தான் இந்த கதைக்கு செட் ஆவார், இவர் தான் அந்த கதையில இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஒன்றும் காமெடி கிமெடிலாம் இல்லாம ஏதோ ஒரு ஒரு மொழிக்காக அப்படி யாரை கொடுத்தாலும் இந்த பண்ணி எதாவது பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோயிஸ்டில் போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாணவனா முதல்ல அறியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு மத்திய மத்திய சென்ட்ரல் வேலை கிடைக்குது, அதாவது ரயில்வேல வேலை கிடைக்குது. அப்புறம் அதில் வந்து ரயில்வேல வேலை கிடைச்சி அதில் ஹிந்தி ரயில்வேல இருக்கிறனால கண்டிப்பாக ஹிந்தி பேச வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால ஹிந்தியை பேசிக்கிட்டு அப்புறம் டிடிஆர் அவங்கிற ஒரு முயற்சினால ஹிந்தியை கற்றுக்க முயற்சி பண்ணுறாப்புல. அப்படி ஒரு அவரோட அந்த கம்யூனிஸ்ட் மன்னன் ஹிந்தி கற்று பண்ணி தன்னுடைய தொழிலுக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் ஹிந்தியை வந்து அவர் கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து அதான் இவர் கதை தான். அடுத்து வந்து இது வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஜெயம் ரவி, உங்கள் ரவி மோகன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அவங்க அப்பா வந்து ஒரு தமிழ்காரர், அம்மா வந்து ஒரு ஹிந்திக்காரங்க. அவங்க ரெண்டு அரசாங்க வேலையில் இருக்காங்க. அதனால அந்த மொழி மாறி மாறி இருக்கனால அவங்களுக்கு பல பிரச்சனை வருது. அதனால ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப கடுப்பாகி அந்த மொழியினால அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருதுங்கிறத கடுப்பாகி டென்ஷன் ஆகிறப்ப அதோட கோபத்தை வெளிக்காட்டுறப்ப அது உண்மையிலே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. என்னப்பா ஜெயம் ரவி இப்படி பண்றாப்ல அப்படின்னு அவர் மேலே கோவப்படுற அளவுக்கு நல்ல ஒரு ஆக்டிங் பண்ணிக்கல. ஒட்டுமொத்தத்தில் ஜெயம் ரவியோட ஆக்டிங்கும் அவரோட மொழிபெயர்ப்பும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப்ல. அடுத்தது வந்தோம்னா அதர்வா. அடுத்து மொத்தம் 3 ஹீரோ இல்லையா? 3வது ஹீரோவில் அதர்வா இருக்காப்புல. அதர்வா தான் பெரிய ஒரு மொழி போராட்ட தியாகியாகவும் மொழி போராட்டத்தில் ஈடுபடுறது இருக்காரு. தமிழ் மலரட்டும் அப்படிங்கிற மாதிரி பல பயங்கரமான டயலாக்ல விட்டாலும் அவருக்கு அந்த தமிழ்ங்கிற உச்சரிப்புங்கிற அந்த ஒரு உச்சரிப்பு வந்து அவருக்கு வரவே வர மாட்டேங்குது. ஏன்னா அவர் வேற ஸ்டேட்டுக்கார, அவருக்கு தமிழ் தாய்மொழி இல்லை. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தமிழ் பையனை போட்டு தமிழை பேசுறது தான் சூப்பராக இருக்கும்.
அவர் தான் தமிழ்ல தமிழ்ல உயிரை கொடுத்து தமிழுக்காக போராடுறாரு. தமிழை ஒழுங்கா உச்சரிக்க மாட்டாம இருக்கிறது தான் பெரிய ஒரு சோகத்திலும் சோகம், விந்த எழில் விந்த. அந்த ஒரு இடத்துல மட்டும் அதர்வா அதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளா தான் இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வராப்புல. ஹீரோயின் வந்து ஒரு ஹிந்தி பொண்ணு. ஆல் இண்டியா ரேடியோவில் டிஜேவாக இது அது வந்து முயற்சி பண்ணுறது ஹிந்தி. அதில் வந்து ஹிந்தியில் நம்மளுடைய ஆக்டர் அவர் ஹீரோ சிவகார்த்தியின் கூட காதல் வந்து காதலோட சொல்லி சேர்ந்து ஹிந்தியும் நம்முடைய காதலுக்கு சொன்னு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்காப்புல. அந்த அளவுக்கு ஒரு ஹீரோயின் அவ்வளோதான். ஒரு அடுத்த மொழி ஹீரோயின் அதுக்கு லவ் பண்ணுறா. அவங்களுக்குள்ள ஹிந்தி தெரியாம தமிழ் தெரியாம என்னென்ன பண்ணுவாங்க அதை தான் மொத்தத்தில் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த படம் தமிழ் படம் அப்படின்ட்டு பெரும்பாலும் திமுக உடன்பிறப்புல ரொம்ப ஒரு எதிர்பார்த்து கொண்டாடி இருந்த படமா இருந்தது. அதான் யூடியூப்ல எல்லாம் ரொம்ப வைரல் பண்ணாப்புல. முக்கியமான இதில் கதையின் கதாநாயகன் அண்ணா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணா. அண்ணாவோட திமுக கட்சியில ஒரு பெரிய ஒரு மதிக்கத்தக்க ஆளான அந்த அண்ணா கேரக்டர் வந்து சேத்தன் அவர்கள் நடிச்சிருந்தாப்புல. ஆனா அந்த அண்ணா அவருடைய புகழையும் அண்ணா அவர்களுடைய அந்த நடிப்பையும் பெரிய அளவு காட்டல. சும்மா சேத்தன் அவர்கள ஒரு இப்படிதான் இருப்பாரு, கொஞ்சம் ஸ்டைல கொஞ்சம் பள்ளி தெரிஞ்சதுல வந்து இவர் அண்ணா சாயல இருக்காரு அப்படின்ட்டு அவர் அப்படியே ரொம்ப ஒரு மெனக்கடை காஸ்டியூம் மெனக்கடாம அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அது கூட ஓகே சரி அண்ணா அப்படின்ட்டு. கருணாநிதிக்காகவே கருணாநிதியை ஃபோர்ஸ் பண்ணி கருணாநிதி தமிழ்ல தமிழுக்காக போராடினார் அப்படின்னு கதையை நினைப்பா அந்த கருணாநிதியோட கேரக்டருமே அந்த அளவுக்கு பேசுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குரு சோமம்பட்டி அப்படின்னு ஒரு ஆக்டர் சரியான ஆக்டர். அவரு வந்து அதுவும் எவ்வளவு முயற்சினாலும் அந்த அளவுக்கு கருணாநிதி அவரோட அந்த இதை வந்து ஒத்து போகல. காஸ்டியூம் மிஷின் எல்லாமே கொஞ்சம் சொதப்பலா இருக்கிற மாதிரி தான். அதனால மொத்தத்தில் காஸ்டியூமு அப்புறம் ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஒரு வேலைக்காக நாங்க வந்து அடுத்த மொழியை நாங்க ஏத்துக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மொழியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுதான் அந்த மொழிப்போர். இது வந்து அந்த மொழிப்போர் போராட்டத்தை விட அந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தாலே அவங்களே தெரிஞ்ச அளவுக்கு என்னப்பா போட அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தெரியாதவங்க போனாலும் என்னப்பா ஒண்ணுமே புரியல அந்த மாதிரி சொல்ல மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்போ வந்து இப்படிதான் அந்த கதை தானே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. மக்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையல. செகண்ட் ஹாஃபும் சொல்லும்படியாக இல்லை. நிறைய ஹீரோஸ் நிறைய ஆல்பி சப்போர்ட் ஆக்டர்லாம் நிறைய வராங்க. என்ன ஒரு முடிவு இல்லை, எதுவும் இல்லை. ரொம்ப ஒரு நுணுக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாடகத்தை பழைய காலத்து நாடகத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதாக இப்போ ஒரு 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 ஃபீலிங் தான். மொத்தத்தில் எல்லா சவுத் இந்தியன் மொழிகளும் அதாவது திராவிட மொழிஸ்ல சேர்ந்து போராடுற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மொழிப்பற்றோட வந்து அந்த ஆக்டர் வந்து மொழிக்கு எதிராக போராடுறாங்களோ அந்த மாதிரி சீன்லாம் இதில் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன் இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இதோட ஹீரோயின் வந்து இதோட ஹீரோயின் இல்லை, இதோட இயக்குனர் வந்து சுதா கங்கரா. அவங்களுக்கு கூட ஒழுங்கா தமிழ் தெரியுமா தெரியலன்னு தெரியல. 2 படங்கள் ஒரு படம் ஹிட் ஆச்சு, ரெண்டாவது ஒரு ஸ்லோ மூணு ஆச்சு. அதனால அவங்க வந்து அந்த வெளி மாநிலத்தை ஒரு ஃபோக்கஸ் பண்ணதை விடவும் அந்த தமிழ்காரங்களை ஃபோக்கஸ் பண்ண கம்மியாக இருந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு ஃபீலிங்கு. இதில் வந்து ஆக்டிங்கும் சரி, அதுவும் சரி, ரொம்ப ஒன்றும் பேச முடியல. நம்மளுடைய ஜெயம் ரவியோட ஆக்டிங் மட்டும்தான் இருந்தது பெஸ்டா. அப்போ வந்து இயக்குனர் வந்து அடுத்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த தமிழ் அந்த அந்த ஒரு இது அந்த ஒரு பற்று இல்லாமல் ஓரளவுக்கு வெளியே கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ்ன்ட்டு எதிர்பார்த்து போனவங்களுக்கு எதிர்பார்த்து போறவங்களுக்கும் இது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்காது. இது வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குற ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. இதுல வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ்ல வந்து ஜிவி பிரகாஷோட இசை பயங்கரமா பண்ணியிருக்காப்புல. பாடல்கள் சுமார் தான். ஆனா அவர் அந்த படத்தோட அந்த அந்த இடத்துக்கு அப்புறம் மொழி போற அந்த இது ஒவ்வொரு ஹீரோயின்காக அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கை அள்ளி அடிச்சு கொண்டு போய் சூப்பரா போயிருக்காப்புல. எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப திருப்தி இல்லைன்னா சொல்ல முடியும். ஆனா ஒரு லக் இருக்கு. ஏன்னா ஜனநாயக படம் பொங்கல் ரிலீஸ்னால வேற ஆப்ஷனே இல்லாம இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்த்துவாங்கப்பா. நம்மளுடைய பொங்கல் சிறப்ப பொங்கல் லீவை கொண்டாடுறதுக்கு எப்படியாவது
ஒரு படத்தை பார்க்குறவங்க போடுறாங்க, போட்டதுக்கு காசு வந்து கிடைச்சிடும். போட்டு 7 நாள்ல நாங்கள் வெற்றி 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 வெற்றின்ற கம்பட்டம் அழுத்து கொள்ளலாம். யாரும் போட்டிக்கு இல்லை, போட்ட பணத்தை எடுத்துருவாங்க. தமிழ் போராட்டம் அப்படின்ட்டு பல அதாவது ஹிஸ்டரியை தெரிஞ்சுட்டு பார்த்தவங்களுக்கு என்னடா தமிழ் இப்படிப்பட்ட போராட்டத்தை இப்படி எடுத்துச்சுன்னு தெரியும். போராட்டமே பார்க்காம தமிழ் போராட்டம் இப்படிதான் இருந்ததுக்கு அந்த காலத்தில் பார்த்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டு மொத்தத்துல ரொம்ப எதிர்பார்த்து போகிற அளவுக்கு நல்ல படம் இல்லை, ரொம்ப சுமாரான படம் இல்லை, ஒரு நாடகம் இந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மொழி ஒரே லைன் மொழி பற்று மட்டுமே கொண்டு போய் அதை முடிச்சிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம பராசக்தி படத்தோட ஒரு ரிவ்யூவை பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக படத்தை பார்த்து நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு, கரெக்டாக தான் சொன்னா இல்லைன்றதை நமக்கு தெரியப்படுத்தாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அரசியல் மணிகண்டன்.